ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ இந்த சில்கோடைய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலைக்கு வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பென்சில் சீவனா கிடைக்கும் இல்லையா, அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேசிக் டோன் இருக்கு இல்லையா, அது வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு ஹேர் வரைகிறப்போ இந்த மாதிரி பேசிக் டோன் கொடுத்துட்டு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னாக்கா, அது ரொம்பவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நல்லா தெரியும். அப்புறம் 10B பென்சில் எடுத்து அப்புறம் அந்த முடியோட டைரெக்ஷன்லாம் எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்பாக ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தெந்த இடத்துல டார்க்னஸான முடி இருக்கோ அந்த இடத்துல டார்க்காக கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு ஸ்மஜ் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும். ஸோ ஸ்மஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் வந்து ரியலிஸ்டிக் வந்து லைட்டாக தெரியும். இப்போ ஃபேஸில் அவங்க தலையில் ஏதோ கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சில இடத்துல அவுட்லைன் போடுறோம், ஒரு சில இடத்துல அவுட்லைன் போடலை. அப்புறம் ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்பி டோன் இருக்கு இல்லையா, ஹெச்பி டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய பிளெண்டிங் ஸ்டெம்ப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருந்தோம்னா அந்த டஸ்ட்லாம் ஒட்டியிருக்கும். இப்போ அந்த ஐப்ரோக்கும் அந்த கண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6B பென்சில் ஆர்ட்லைனோட 6B பென்சில் யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஒரு சில இடத்துல டார்க்கான டோன் இருக்கும் இல்லையா ஃபேஸில், ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஷேடு கொடுத்துருக்கேன். இந்த கண்ணுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடத்துலலாம். ஸோ இவங்க மை வச்சுருப்பாங்க, அதனால் அந்த கண்ணுலாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணு சுற்றியும் டார்க்காக இருக்கும். ஸோ இவங்களுக்கு அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து ஷேடிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஃபேஸோடைய ஒரு சில ஷேடிங்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இப்போ இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஃபஸ்ட்டு நான் ஹெச்பி பென்சில் வச்சு ஷேட் பண்ணிவிட்டு அப்புறம் 2B பென்சில் வச்சு அந்த ஷேடிங் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த உதட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சின் அதுக்கும், ஸோ அந்த கழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்பி பென்சில். இப்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடில் வந்து நான் பேசிக் டோன் கொடுத்தேன், இங்கே வந்து கொடுக்கல. நீங்கள் டேரெக்டாக கூட இப்படியே கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக் அதிகமாக வரும். அதே மாதிரி நம்ம ஸ்மஜ்ஜும் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸோட ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வரணுங்கிறதுக்காக 2B பென்சில் யூஸ் பண்ணி அது ஃபேஸோட ஷேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் பாதி விட்டு போன முடியெலாம் இருக்கு இல்லையா, அந்த முடிக்கு வந்து மறுபடியும் நான் அவுட்லைன் அதே மாதிரி 10B பென்சில் யூஸ் பண்ணி போட்டுட்டு திரும்பவும் அதை ஸ்மஜ் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் 6B பென்சில் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அந்த ஸ்மஜ் பண்ண அந்த டார்க்கான ஒரு சில முடியோட டோன்லாம் தெரியலையா, அதை வந்து நான் திரும்பவும் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போட்டு பார்த்தோம்னா முடியோட ரியலிஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இப்போது நான் மெக்கானிக்கல் பென்சில் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, அந்த சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும் இல்லையா, அந்த முடி தொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் வச்சு நான் போட்டுக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கையுக்கும் அதே மாதிரி நான் ஹெச்பி ஷேடிங் கொடுத்து போட்டு முடிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த பல்லு நான் வரையாமல் விட்டேன். ஸோ அதனால் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி நான் பல்லை போட்டுக்கிட்டேன். கண்ணு கூட பார்த்திங்கன்னா ஹைலைட்டை விட்டுட்டு நான் வந்து கண்ணுக்கு உள்ளே கூட ஐபாலு கூட 6B பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக தெரியணும்னு ஆட் பண்ணியாச்சு. நீடட் எரேசர் எடுத்து ஹைலைட் கொடுத்துட்டேன். அப்புறம் மோனோ 0 எரேசர் எடுத்து அந்த ஒயிட்டான முடியெல்லாம் இருக்கும் இல்லையா ஹேரில், அதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போது தேவையில்லாத அந்த டஸ்ட்டெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன் எரேசர் வச்சு. இப்போ நம்மளுடைய சில்கோடைய ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட். ஸோ ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் கூட போடுவோம், மறக்காமல் அதை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ விட்டு இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.